ஓம் நம சிவாய. உறவுகளே, அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிறீர்கள் நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக வடமை போன்று ஒரு குறளை காணொலி வடிவிலே பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குறள் 1330 குறளிலே 352வது குறளாக அமைய இருக்கின்றது. நல்ல ஒரு குறளாகவும் அமைந்திருக்கின்றது. அதற்கான உரைகளும் நல்ல உரைகளாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் முதலில் குறளை காண்போமாக இருந்தால், இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு. இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு என்பதாக அமைந்திருக்கின்றது. இந்த குறளுக்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், மயக்கம் நீக்கி குற்றமற்ற மெய்யுணர்வை உடையவர்க்கு அம்மெய்யுணர்வு அறியாமை நீக்கி இன்ப நிலையை கொடுக்கும். மயக்கம் நீக்கி குற்றமற்ற மெய்யுணர்வை உடையவர்க்கு அம்மெய்யுணர்வு அறியாமையை நீக்கி இன்ப நிலையை கொடுக்கும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது, நாங்கள் நிலையில்லாதவைகள் மீது நாங்கள் மயங்கி இருக்கின்ற, அதாவது பற்று கொண்டிருக்கின்ற நாங்கள் அவற்றையெல்லாம் துறந்து விட்டு எல்லாம் அதெல்லாம் நிலையில்லது, நிலையற்றது என்பதை உணர்வோமாக இருந்தால், அந்த மெய்யுணர்வை உணர்வோமாக இருந்தால், அந்த உணர்வானது எங்களுடைய அறியாமையை நீக்கி இன்பகரமான வாழ்க்கையை, இன்பகரமான நிலையை எங்களுக்கு கொடுக்கும் என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு என்ற குறளுக்கான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், மயக்கம் தெளிந்து மாசற்ற உண்மையை உணர்ந்தால் அறியாமை அகன்று நலம் தோன்றும். மயக்கம் தெளிந்து மாசற்ற உண்மையை உணர்ந்தால் அறியாமை அகன்று நலம் தோன்றும். இவையெல்லாம் நிலையில்லாதது, இவற்றிலே நாங்கள் மயக்கம் கொள்வது வீணற்றது, அது எங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும். ஆகவே நாங்கள் அந்த மயக்கத்திலிருந்து விடுபட்டு சரியான உணர்வை நாங்கள் நிலையானவை மீது நாங்கள் பற்றுக்கொள்வ அந்த மனநிலைமைக்கு வருவோமாக இருந்தால், அந்த அறியாமை நீங்கியதன் பிற்பாடு எங்களுக்கு நல்ல நலம், நல்ல வாழ்வு, நல்ல நிம்மதியான ஒரு உயர்ந்த இடம் தோன்றும் என்பதாகத்தான் கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு என்ற குறளுக்கான ஒரு உரையை சாலமன் பாப்பை அவர்களும் தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், மயக்கத்திலிருந்து விலகி குற்றமற்ற மெய்யை உணர்கின்ற நிலையை அடைந்தவர்க்கு அந்நிலை துன்ப இருளை விலக்கி இன்ப நிலையை கொடுக்குமாம். நல்ல அழகான ஒரு தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். மயக்கத்திலிருந்து விலகி குற்றமற்ற மெய்யை உணர்ந்த நிலையை அடைந்தவர்க்கு அந்த நிலை துன்ப இருளை விலக்கி இன்ப நிலையை கொடுக்கும் என்பதாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் இந்த பொருட்கள் மீது அல்லது நிலையில்லாதவைகள் மீதோ பல பேராசைகள் மீது நாங்கள் பற்றுக்கொண்டவர்களாக இந்த துன்ப வாழ்க்கையில் உணர்ந்த நாங்கள் சரியான உணர்வை உணர்ந்து நாங்கள் நிலையில்லாதவைகள் மீது பற்றுக்களை விட்டு சரியான ஒரு மனநிலைமைக்கு நாங்கள் வருவோமாக இருந்தால், தூய்மையான ஒரு மனநிலைமைக்கு நிலையான மீது பற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் வருவோமாக இருந்தால், அந்த நிலை எங்களுடைய துன்பகரமான வாழ்க்கையை நீக்கி இன்பகரமான வாழ்க்கையை, நல்லொரு உயர்ந்த வாழ்க்கையை கொடுக்கும் என்பதாகத்தான் சாலமன் பாப்பனோட உரையும் அமைந்திருக்கின்றது. உண்மையில் இந்த 3 உரைகளும் நல்ல உரைகளாக அமைந்திருக்கின்றது. நிலையில்லாதவைகள் மீது நாங்கள் கொண்ட பற்றுக்களை, அதன் மீது கொண்ட ஈர்ப்பை நாங்கள் நீக்கி விடுவோமாக இருந்தால், சிறந்த ஒரு மனநிலையை நாங்கள் நிலையானவை மீது நாங்கள் பற்றுக்கொண்டவர்களாக இருப்போமாக இருந்தால், அந்த நிலையில்லாத மீது பற்றுக்கொண்டு துன்பகரமான வாழ்க்கை நீங்கி எங்களுக்கு நல்லொரு வாழ்க்கை, நல்லொரு நிலை தோன்றும் என்பதாகத்தான் இந்த உரைகளும் அமைந்திருக்கின்றது. இந்த குறளும் எங்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுத்திருக்கின்றது. நல்லொரு குறளாகவும் அமைந்திருக்கின்றது, நல்லொரு உரையாகவும் அமைந்திருக்கின்றது. இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு நல்லொரு குறளாக அமைந்திருக்கின்றது. எல்லோருக்குள்ளும் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நினைக்கின்றேன். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.